அப்ரிசியேஷன் அப்படிங்கிற பாராட்டு வந்தாதான் கலைஞர்களால் மேலே மேலே ஒன்றை கொடுக்க முடியும். பாராட்டாமையே இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ பெண்கள் சமைச்சு இன்னும் இந்த ஊரில் பெண்கள் சமைக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இல்லை, முன்னெல்லாம் குக் பண்ணி சாப்பிடுவாங்க, இப்போ புக் பண்ணி சாப்பிட்றாங்க. இல்லை, காலம் மாறி போச்சு. அப்படி சமைச்சு ரசம் அப்படி பரிமாறும்போது அந்த கணவன் அந்த ரசத்தை அப்படி வாங்கி அமிர்தம் இல்லையா அப்படின்னு சொன்னால் மனைவிக்கு ஆசையாக இருக்கும். ராஜாராம் ஆசையாக பார்க்குறார், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்க கூடாதா அப்படின்னு. சார், கணவன் அப்படி பாராட்டினா அந்த மனைவிக்கு வேலை செய்யணும்னு தோணும், இன்னும் செய்யணும் அப்படின்னு. சில பேர் எப்படி சாப்பிடுவான் தெரியுங்களா? இடிச்ச புளி மாதிரி உட்காந்துருப்பான். அவன் மனைவி நினைப்பா, அந்த புளியை கரைச்சி ரசம் வச்சதுக்கு இந்த புளியை கரைச்சே ரசம் வச்சிருக்கலாமே. இதுக்கு கூட கை தட்டுவாங்கங்க மற்ற ஊர்லெல்லாம். ஏன்னா அதே இடிச்ச புளி உங்களுக்கு பொருந்திடும். அப்புறம் இடிச்ச புளியை கரைச்சி ரசம் வச்சது இவரை கரைச்சி ரசம் வச்சிருக்கலாமே, யோசிப்பாளா இல்லையா? அதனால மகிழ்ச்சியில பாராட்டணும். சார், இந்த வித்தை காட்டுறான் பார்த்தீங்களா, அதில் இத்தனோண்டு வளையத்துக்குள்ள நெருப்பு எரியுது. ஒரு பையன் ஓடி வந்து இப்படி பாஞ்சு டமட்டமட்டமட்டமன்னு முரசு அடிக்கிறான். அந்த பையன் ஓடி வரான், ஜனங்க கை தட்டுறாங்க, உள்ளே போய் அந்தாண்ட போயிட்டான். அப்படியே இதை பார்த்து ஒருத்தர் அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி எப்படிடா அது இத்தனோண்டு வளையத்துக்குள்ள பாயிறியடா, உனக்கு எவ்வளோடா சம்பளம் அப்படின்னு கேட்டான். எனக்கு 150 ரூபா சம்பளங்க, அதையும் இந்த படுபாவி கொடுக்க மாட்டாங்கன்னா முதலாளியை காமிச்சு. ஏய், நான் உனக்கு 1500 ரூபா தரேன், நான் சொல்கிற வளையத்துக்குள்ளே பாய்வியா அப்படின்னா. தாராளமா, ராத்திரி 10 மணிக்கு மேலே நான் சொல்கிற இடத்துக்கு வாங்கினா போயிட்டான். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீடு, இந்த எழிலரிசி அம்மாலாம் வீடு கட்டி வச்சிருக்கு, அது மாதிரி ஒரு வீடு ஊருக்கு ஒதுக்குப்புறமா. அந்த வீடு இன்னும் முடியலை. இல்லை, அதாவது இந்த சமையல் கட்டில் எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்று போடுவோம் பார்த்தீங்களா, சில சமயம் அதெல்லாம் எலக்ட்ரீஷியன் வந்திருக்க மாட்டாங்க, போட்டிருக்க மாட்டாங்க, அது மட்டும் காலியாக இருக்குது. இவன் சொன்னா, தம்பி ஒன்றும் இல்லை பார், இந்த வளையத்துக்குள்ள உள்ள பூந்து உள்பக்கம் போய் வீட்டு தாப்பாலை திறந்து விடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னா. அவன் என்ன ஐடியா இருக்கிறான்? கொள்ளையடிக்கிற ஐடியாவுக்கு வந்திருக்கிறான். இந்த ரவுண்டு வழியாக பூந்து உள்ளே போய் தாப்பாலை திறந்து விடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அவன் இப்படி யோசிச்சுட்டு, எல்லாம் ரைட்டுங்க, கை தட்டுறதுக்கு ஒரு 50 பேரை கூட்டிட்டு வாங்கன்னா. தெரிஞ்சுக்கணும், சிரமமான காரியத்தை கூட இந்த உலகத்தில் எப்படி செய்கிறாங்கன்னா, நமக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும்னா கஷ்டமான வேலையை கூட இந்த உலகத்தில் யாரும் செய்து முடித்து விடுவார்கள். அதனால யாராக இருந்தாலும் உடனே பாராட்டுங்க. ஒரு அம்மா மகனுக்கு சமைச்சு போட்டாங்க. மகன் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு அவசர அவசரமாக வெளியில் போகிறான், பைக்கில் போகணும் அப்படின்னு போய் வாஷ் பேஸில் கை கழுவிக்கிட்டு இருந்தான். கிட்டக்க வந்து தோலை தொட்டுட்டு கேட்டாங்க, ஏன்டா தம்பி, நீங்கள் சமையல் நல்லா இல்லைல்ல, மோசமாக இருக்குல்ல அப்படின்னா. இல்லையம்மா, நல்லா இருந்ததுமா. நீ என்னைக்கு மோசமாக சமைச்சிருக்கிற? நல்லா இருந்ததேம்மா, நீ பிரமாதமான குக்காச்சேன். அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதெல்லாம் சரி, இது வரைக்கும் நீ சொன்னதே இல்லையேடா, ஒரு நாள் கூட சொன்னதே இல்லையேடா, அம்மாவுக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு. அமெரிக்காவில் பின்னால் அந்த ஆள் தொழிலதிபராக வந்தான். மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய அதிகாரியாக வரும்போது அவனை கேட்குறாங்க, உன் வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு. என் தாயிடமிருந்து கற்றுக்கொண்டேன், யார் நல்லது செய்தாலும் பாராட்டினால் நம்முடைய நிறுவனம் வளரும் என்ற ரகசியத்தை என் தாயிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். நீங்கள் காரில் போறீங்களா, டிரைவரை பாராட்டணும். நின்று ஒரு போலீஸ் ஒரு அருமையான வேலை செய்கிறாரா, தேங்க்யூ பிரதர், அருமையாக செய்கிறீங்க. ஒரு பெருக்கிறவங்க இந்த நல்ல கிளீனாக பெருக்கிறாங்களா, அருமையாக பெருக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருங்க அப்படி. இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் உங்களை மனமாற நம்ம வாழ்த்தி பாராட்டினா நாமும் வெற்றி பெறலாம், இந்த உலகமும் வெற்றி பெறும் என்ற ரகசியத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது இந்த விழா முடிகிற வரைக்கும் நீங்கள் கைதட்டுறதுக்காக நான் போட்டிருக்கிற 300. அது இன்னொன்று இருக்குது, கைதட்டிக்கிட்டே இருந்தால் தூக்கம் வராது, இல்லாட்டி நடுநடுவில் வந்துடும் இல்லை, அதுக்காக இப்போ தள்ளி வச்சிருங்க. பக்தி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், இறைவன் மீது அன்பு செலுத்துவதற்கு பக்தி அப்படின்னு பேர். பக்திங்கிறது கொஞ்சம் வடமொழி, ஆனால் தமிழில் அதுக்கு காதல் அப்படின்னு பேர். எஸ் சார், காதல்னா கொச்சை இல்லையான்னா, அதான் அப்படி தான் பேசி கெடுத்துட்டாங்க. ஞானசம்பந்தர் பெருமான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு பேசுறார். அதனால காதல்ங்கிறது மட்டமான வார்த்தை இல்லை, முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இறைவன் மீது நாம் செலுத்துகிற அன்புக்கும் காதல்னு தான் பேர். இப்ப இந்த அன்பு உலகத்தில் இறைவன் மீது ஏன் செலுத்தணும் அப்படின்னு கேட்டா, நான் ரொம்ப ஆழமா பக்தியை பத்தி பேச முடியாது, ஒரு சின்ன முன்னுரை மட்டும் சொல்றேன்.
உலகத்திலேயே கஷ்டமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டா உங்க மனசை நீங்க ஜெயிக்கிறது, உங்க மனசை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது, உங்க மனசை உங்க பிடிமானத்துக்குள்ள வச்சுக்கிறது. அது இஷ்டத்துக்கு ஓடும் அது பாட்டுக்கு. சார், அமெரிக்கா மனித குரங்குகளை ட்ரெயின் பண்ணுவாங்க சார். ஹோட்டல் வெயிட்டரா வேலை பார்க்கும், கார்டை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். நீங்க இப்படி 7ஆம் நம்பர் அப்படின்னு காமிச்சீங்கன்னா சாப்பாடு கொண்டாந்து சர்வ் பண்ணும். அதை வெயிட்டரா வச்சுக்கிறதுல கேட்காது. மனித குரங்குகளை ஒரு ஜூல இருந்தது, அதை ஒரு ஜூல இருந்து இன்னொரு ஜூவுக்கு மாத்தினாங்க கம்ப்ளீட்டா. அதை ஒரு ஜூல இருந்து இன்னொரு ஜூவுக்கு மாத்தின போது கூட 2 செக்யூரிட்டியை போட்டு ஒரு விமானத்தில் ஏற்றி ஒரு 16-17 பேர் உட்கார்ற விமானம், அந்த விமானத்தில் ஏற்றி அதை அடுத்த ஊருக்கு அனுப்பும் போது அந்த விமானம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, விபத்துக்காகி கீழே விழுந்து எல்லாம் செத்து விட்டார். ஆனா ஆச்சரியத்தில் ஆச்சரியம் என்னன்னு கேட்டா இந்த குரங்கு மட்டும் தப்பிச்சிருச்சு. அத்தனை பேரும் செத்து போயிட்டா, இந்த மனுஷ குரங்கு தப்பிச்சிருச்சு. அது எதை பிடிச்சி தொங்குச்சோ தெரியல, அது மட்டும் சாகவே இல்லை, தப்பிச்சிருச்சு. அதை விசாரிக்கிறவன் அதை வச்சு விசாரிக்கிறான் எப்படி விபத்து நடந்தது அப்படின்னு. உடனே அந்த குரங்கு உட்காத்தி வச்சுக்கிட்டு அந்த ட்ரெயினர் கேட்டான், எத்தனை மணிக்கு விபத்து நடந்தது, டைம் எத்தனை மணிக்கு நடந்தது அப்படின்னா. வெடுக்குன்னு அவன் வாட்சை பிடுங்கி டைம் அப்படி செட் பண்ணி காமிச்சு அவங்ககிட்ட காமிச்சது, இதான் அந்த விபத்து நடந்த டைம். உடனே அவன் கேட்டான், மணி 8க்கு நடந்ததா விபத்துன்னா? நான் சொல்றப்ப அது சொல்ற மாதிரியே இருக்குல்ல நினைச்சேன் அப்படின்ச்சு. அடுத்த கேள்வி கேட்டான், விபத்து நடந்தது, விபத்து நடந்த போது உனக்கு 2 செக்யூரிட்டி போட்டிருந்தமே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டான். பெருவாரியா செக்யூரிட்டியோட வேலையே அதுதான். அடுத்த கேள்வி கேட்டா, அது சரி ஆக்சிடென்ட் நடந்தது, அதுக்கு முன்னாடி பைலட், அது விமானத்தை ஓட்டுற பைலட் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்டான். அது சொல்லிச்சு, தண்ணி போட்டாரா, தண்ணி போட்டாரா. நீ என்ன பண்ண? பைலட் தண்ணி போட்டாரு, செக்யூரிட்டி தூங்கிட்டாரு, நீ என்ன பண்ண? இந்த குரங்கு சொல்லிச்சு, நான் தான் ஓட்டினேங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, குரங்கு ஓட்டின விமானம் விபத்துக்கு உள்ளாகுமா ஆகாதா? இப்ப குரங்கு ஓட்டின விமானம் எப்படி விபத்துக்கு உள்ளாகுதோ அப்படி நம்முடைய வாழ்க்கை என்ற விமானத்தை மனம் என்ற குரங்கு ஓட்டுவதால் தான் பலரது வாழ்க்கை விமானம் விபத்தாகிறது. இந்த மனசை நீங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர, குரங்க எங்கேயாவது கண்ட்ரோல் கொண்டு வர முடியுமா? குரங்க எங்கேயாவது கண்ட்ரோலுக்கு கொண்டாந்துட முடியுமா உலகத்தில்? முடியவே முடியாது. ஒரு பிஹெச்டி பண்ற பேராசிரியர் குரங்க வச்சு ரிசர்ச் பண்ணணும்னு கஷ்டப்பட்டு ஒரு குரங்க பிடிச்சி ஒரு ரூம்குள்ள தள்ளி கதவை சாத்திட்டு அது உள்ளுக்குள்ள என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம்னு சாவி துவாரத்து வழியா வச்சு இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தார் அந்த குரங்க என்ன பண்ணுதுன்னு. இவருக்கு ஒரே ஷாக் ஆகி போச்சு. அந்த பக்கத்துல இருந்து இவர் என்ன பண்றாருன்னு சாவி துவாரத்து வழியா அது பார்த்துக்கிட்டு இருந்தது. குரங்கு நீங்க என்ன செய்யும் ஏது பண்ணும்னு இந்த உலகத்துல சொல்ல முடியாது. இதான் குரங்கினுடைய இயல்பு. நம்முடைய மனம் குரங்கு போல அதை பக்குவப்படுத்தி குரங்க கட்டி போடுற வழிமுறை அது ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம். நான் குரங்குன்னு போயிட்டு அப்படியே போயிடுறேன். ஒரு சின்ன போட்ல ஒரு குரங்கு வம்பு பண்ணிக்கிட்டே வருது. இங்கேருந்து அங்கே குதிக்குது, அங்கேருந்து இங்கே குதிக்குது, ஜம்ப் பண்ணுது, திரும்ப மேலேருந்து கீழே குதிக்குது. அந்த படகு ஓட்டுறவன் சொன்னா, ஏங்க அந்த குரங்கை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, படகு கவுந்துருங்க, சொன்னா கேளுங்க. அது சொந்தக்காரன் சொன்னா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க, குரங்குங்க, அது எப்படிங்க கண்ட்ரோலுக்கு ஆகும் அப்படின்னு. ஒரே ஒரு பெரியவர் கூட வந்தவர் சொன்னார், அந்த குரங்கை ஒரு 2 நிமிஷத்தில் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், ஆனால் நான் என்ன பண்ணாலும் யாரும் என்னன்னு கேட்கக்கூடாதுன்னு. சரி அப்படின்னு ஒரு கயிறு எடுத்து அது மேலே முதல்ல கழுத்தில் கட்டுங்கன்னா, கட்டின உடனே அந்த குரங்கு தூக்கி டபால்னு தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டார். அது தத்தளிக்குது, மறுபடியும் போட்டுக்கு வரணும்னு. நீ போட்டை ஓட்டு அப்படின்ட்டார். கைத்தை பிடிச்சிக்கிட்டார். அது தண்ணிக்குள்ளே போய் கையை அசைச்சு காலச்சு மூச்சை திணறி ஒன்றும் பண்ண முடியாமல் ஒரே அமக்கலம் பண்ணிக்கிட்டே வந்தது அந்த குரங்கு. கடைசியாக ஒரு 15 நிமிஷம் கழித்து குரங்கு முடியவே முடியாதுன்னு அப்படியே தண்ணிக்குள்ளே சோற போகும்போது அப்படியே அதை தூக்குனாரு. தூக்கி போட்டுக்குள்ளே வச்சாரு. கப் சிப்புன்னு ஒன்றும் பண்ணலை, பேசாம உட்கார்ந்துருந்தது. இவங்க கேட்டாங்க, எப்படிங்க இவ்வளவு வம்பு பண்ண குரங்குக்கு இது எவ்வளவு சைலண்டா மாறிச்சுன்னா, 2 விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டேன். என்ன? தண்ணீர் எவ்வளவு ஆபத்தானது என்பதையும்
இந்த படகு எவ்வளவு பாதுகாப்பானது என்பதையும் ஒரே நேரத்தில் குரங்குக்கு கற்றுக் கொடுத்து விட்டேன். தண்ணீர் எவ்வளவு ஆபத்தானது என்பதையும் இந்த படகு எவ்வளவு பாதுகாப்பானது என்பதையும். அப்போ மனம் என்னும் குரங்கு பக்குவப்பட வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை எவ்வளவு ஆபத்தானது என்பதையும் இறைவன் திருவடி எவ்வளவு பாதுகாப்பானது என்பதையும் புரிந்து கொண்டு விட்டால் மனிதன் சரியாகி விடுவான். அதான் பக்தி. இந்த மனசை பக்குவப்படுத்துறதுக்கு இசை வேணும், உருக்கம் வேணும், பட்டினி வேணும், கண்ணீர் வேணும். கோயிலுக்குள்ள போனா அப்படியே இந்த கால் நடுங்கும்படியான ஒரு நடுக்கம் வர வேணும். ஆழ்வார் பாடுறாரு, காலாழும் கண் சுழலும் நெஞ்சழியும் அப்படின்னார். அது மாதிரி கோயிலுக்குள்ள போது நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. அதான் பக்தி. கோயிலுக்குள்ள போய் நின்று அப்படியே கை நடுங்கணும், கால் நடுங்கணும், அப்படியே கண்ணுலேருந்து ஆறா பெருகி ஓடணும். அங்கே பராக்கு பார்க்கறது, வேடிக்கை பார்க்கறது, அந்த அம்மா என்ன புடவை கட்டி இருக்கிறா, இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, அது என்ன பண்ணுது, சுண்டல் என்ன விலைக்கு விற்கிறான், கொடுக்குற புளியோதரையில் உப்பு இருக்குமா இருக்காதா, அது நம்ம முடிச்சு போகிறதுக்குள்ள அன்னதானம் முடிஞ்சு போயிடுமா, இதெல்லாம் யோசிச்சா அதுக்கு பக்தின்னு பேர் இல்லை, டூரிசம்னு பேர். சுற்றுலா, டூரிஸ்ட்டு அப்படின்னு அர்த்தம். அந்த மனசு முழுக்க முழுக்க அப்படியே நெகிழ்ந்து அப்படியே தன்னை இழந்துக்கிட்டே போகணும். உங்கள் மனசை நீங்கள் எப்படி காணாமல் ஆக்குவீங்க? மனசை எங்கேயுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மனசை லயப்படுத்துகிற இடம் நல்ல கவனிக்கணும். ஆ லயம். சைவ சித்தாந்த மரபுப்படி நாம எல்லாருமே பசு, ஆ ஆன்மா. ஆ லயமாகிற இடம் ஆ லயம். அது லயமாயிடும். அப்படியே கோயிலுக்கு போய் போய் அந்த பசு லயமாகி பேசாம. இங்க ஐயா கீவா ஜெகநாதன் ஒரு பெரியவர் இருந்தாரு. அவர் சொல்வாரு, பாருங்க, பசுமாடு எப்படி கட்டி வைப்பாங்க? ஒரு மரத்துல ஒரு தடி இப்படி அடிச்சு வைப்பாங்க, கொட்டும் தறி ஒன்று அடிச்சு வைப்பாங்க. அதுலேருந்து மேய விடும்போது இது பாருங்க, ஒரு நீல கயிறு போட்டு அந்த பசுவை கட்டியிருப்பாங்க. அது என்ன பண்ணும்? இது பாருங்க, அப்படி மேய்ஞ்சிக்கிட்டே போய் ஒரு ரவுண்டு, 2 ரவுண்டு, 3 ரவுண்டுன்னு வர வர இந்த கயிறு இந்த கம்புல சுத்திக்கிட்டே வந்து அப்படியே அந்த பசு சுத்தி 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 வந்து கடைசியா அந்த கம்பு இருக்குல்ல, தறின்னு பேரு, அதுல வந்து இதுக்கு மேல கழுத்து அதுக்கு போவாது, சுத்திக்கிட்டே வந்து இந்த இடத்துல அப்படியே படுத்துரும். மிக நீண்ட கயிற்றில் நீண்ட நேரம் சுற்றி கொண்டிருந்த பசு, மேய்ந்து கொண்டிருந்த பசு அப்படியே சுத்தி 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 அந்த தறியில் வந்து படுத்து விடுவதை போல பரபரத்து கொண்டிருந்த மனம் அங்கும் இங்கும் ஓடியது. அண்ணாமலை என்ற தறிக்குள்ளே கட்டப்பட்டு கிரிவலம் சுற்றி 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 வந்து இறைவாக கடைசியில் அதன் திருவடியில் படுத்து விடுகிறது. இதான் பக்திக்கு இலக்கணம். அதற்காகத்தான் கோயிலை சுத்தி வர்றது, மலையை சுத்தி வர்றது, இந்த பழக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தினாங்க. அந்த பக்தி என்பது மனதை பக்குவப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. புரிஞ்சுக்கங்க. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றிட்டாள் அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. திருநாவுக்கரசருடைய வாக்கு. எப்படி ஒரு பெண்ணு காதலிச்சு கணவனுடைய அந்த காலடியில போய் சேர்றாளோ அது மாதிரி ஆன்மா தன் நாமம் கெட்டாள், தன்னோட பேர் கூட போயிடும். சாரி, என் மனைவிக்கு வெளியில எத்தனையோ அவங்க அப்பா பேர் வச்சிருப்பாரு, அவங்க வேடிக்கைக்கு சொல்லலை. அந்த காலத்தில் ஒரு பெரிய சினிமா பாடகி ஜிக்கின்னு இருந்தாங்க. அந்த ஜிக்கி பாட்டு எங்கள் மாமனாருக்கு பிடிக்கும், அது எங்கள் மாமியார் கண்டுக்கல, அது ரொம்ப முக்கியம். அந்த பாடகி பாட்டு எங்கள் மாமனாருக்கு ரொம்ப பிடிக்கும். என் மனைவி பிறந்த போது ஜிக்கின்னு பேர் வச்சார். இன்னைய வரைக்கும் நான் என் மனைவி அந்த பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை. என் மனைவி அவளுக்கு பள்ளிக்கூடத்தில் ஒரு பேர் வச்சாங்க. அப்புறமா அவளுக்கு விதவிதமான பேர், தாத்தா ஒரு பேர் வச்சாரு, பாட்டி ஒரு பேர் வச்சாங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து அவளுக்கு ஒரே பேர் என்ன? மிஸ்ஸஸ் சுகி சிவம். ஏன்னா அவ ஒன்று கண்டுபிடிச்சிட்டா, மற்ற எந்த பேரையும் விட இந்த விசிட்டிங் கார்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. மிஸ்ஸஸ் சுகி சிவம்ங்கிற கார்டு இருக்குது, அது வந்து பேங்க் கார்டை விட பவர்ஃபுல். அது அவளுக்கு தெரியும். ரேஷன் போனாலும் சரி, எங்கே போனாலும் மிஸ்ஸஸ் சுகி அம்மா வாங்கோ உட்காருங்கோ அப்படிமா. அது என்னோட சாமர்த்தியத்தில் வந்ததில்லை, நீங்க போட்ட பிச்சை. நீங்க போட்ட பிச்சை 50 வருஷமா என்னை வாழ வச்ச உங்க அண்ணாமலையார் உங்க மூலமா எனக்கு போட்ட பிச்சை. அது செல்வாக்கு இருக்கட்டும், அது ஒரு பக்கம்.
இப்போ என்னுடைய மனைவிக்கு எத்தனை பேர் இருந்தாலும் மிஸ்ஸஸ் சுகி சிவம் ஆன மாதிரி தன்னை மறந்தாள், தன்னாமும் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. இதான் பக்தி. அவங்களுடைய ஈகோ போயிடும், பெயர் போயிடும், எல்லாம் போயிடும். இறைவனுடைய ஒரு உயிராக அடியாராக இருப்பார்கள். இது பக்திக்கு இலக்கணம். தொண்டுங்கிறது திருக்கோயிலில் புல்லு வளரும், திருக்கோயிலில் களை இருக்கும், அதை எடுக்கணும். உழவார பணி அப்பர் பெருமான் கையில் வச்சிருப்பார் அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறதுக்காக. ஒரு கோயிலுடைய கோபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு அரச மரம் வளர்ந்துருக்கும். சார் வீட்டுக்கு ஒரு மரம் நடுவோம்னு சொன்னோம், அதை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக்கி கோயிலுக்கு ஒரு மரம் நடுவோம்னு கோபுரத்தில் நட முடியும்? அதை க்ளீன் பண்ணணும், தொண்டர் படை வேணும். இவ்வளோ பெரிய திருவிழா நடக்குது அப்படின்னா கோயிலுக்கு உதவி செய்வதற்கு தொண்டர்கள் வேணும். இந்த மாதிரியான திருத்தொண்டர்கள் உலகத்துக்கு கோயிலுக்கு தேவை. ஒரு அருமையான பணிகளை எல்லாம் இந்து மதத்தினுடைய பெயரால் விவேகானந்தர் கனவு கண்டார். என்ன சொல்றாரு? அவர் அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், நான் ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்க விரும்புகிறேன், அதில் சேவையை தன்னுடைய லட்சியமாக கொண்ட பாரத புத்திரர்களை உற்பத்தி செய்ய விரும்புகிறேன், சுயநலமற்ற தொண்டாற்றக்கூடிய ஒரு பெரும் படையை இந்தியாவில் கொண்டு வருவது என்னுடைய முதல் பணி. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசின பேச்சு வேணா எடுத்து பாருங்க. ஏன் இது அவசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயிலில் நிறைய பணிகள், திருப்பணிகள் மக்களுக்கு நன்மையா. இப்போ தாகத்தில் இருந்தால் தண்ணி கொடுக்கணும், இங்கே வர்ற இடத்துல கூட்டம் ஜாஸ்தியாகி மூர்ச்சி ஆகிட்டா அவங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரி வேணும். இது மாதிரியான பணிவிடைகள் செய்கிற போது அந்த மதம் ஒரு பெரிய வளர்ச்சி அடையும். இந்த தொண்டு, அதுக்கு தமிழில் தொண்டுங்கிற சொல் எப்படி வந்து தெரியுங்களா? இப்போ நீங்களாம் ஒன்றும் பயப்படாதீங்க, முன்னுரையே இந்த ஆள் நம்ம டயத்தை தின்னுடுறானேன்னு பயப்படாதீங்க. தீர்ப்பு ரெண்டே வரி, கவலைப்படாதீங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம நாட்டில் ரொம்ப வரி போடுறாங்க, நான் எதுக்கு வரி போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் தீர்ப்பு 2 வரி, கவலைப்படாதீங்க. இது தீர்ப்புரையும் சேர்த்து தான் முன்னுரையிலே போகுது, கவலைப்படாது. 4 பேர் பதக்குன்னு நம்ம நேரம் போச்சு கரெக்டாக இன்னும் 1 மணி நேரத்தில் ஆள் வந்து இறக்கிடுவாங்களே, கவலையே படாது. என்னை போல நியாயம் வழங்கக்கூடிய நடுவர் நீங்கள் எங்கு தேடினாலும் கிடைக்க மாட்டார். பிறர் பங்கினை திருடுதல் வேண்டாம், இருக்கட்டும். சார் ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்க வேணும்னு சொன்னா தொண்டுங்கிற சொல்லுக்கு எப்படி பொருள் தெரியுங்களா? சார் 1000ன்ற வார்த்தை உங்களுக்கு தெரியும். 900னா என்ன அர்த்தம்? 1000 விட கூடவா குறைச்சலாது? குறைவு. 1000 900ன்னு போட்டானே, 900னா என்ன? சரி 100, அப்புறம் 900. என்ன தமிழ் பார்த்தீங்களா? தொல் அப்படின்னா வளைதல்னு பொருள். இப்போ 100ங்கிறது கொஞ்சம் வளைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மதுரை பக்கம் மல்லி எடுக்கும் போது 100 கொஞ்சம் வளையும், பார்த்துருக்கீங்களா? 100 மல்லி எண்ணிட்டு இப்படி எண்ணும் போது இப்படி எண்ணுவாங்க, அப்புறம் இப்படி வளைச்சு அப்புறம் டக்குன்னு 400ன்னு கையில் கொடுப்பாங்க. 90 ஒரு 10 மல்லி அடிச்சுடுவாங்க அப்படியே அந்த பக்கமாக. அதே மாதிரி 100 என்பது கொஞ்சம் குறைஞ்சா 90, குனிஞ்சா. 1000 என்பது கொஞ்சம் வளைஞ்சா 900. அந்த தொல் வளைந்து ஒரு பணி செய்தல் தொண்டு அப்படின்ற வார்த்தை உருவாச்சு. அவங்க வந்து உடலை வளைத்து பிறருக்கு பணி செய்வதாலே அதற்கு தொண்டு என்ற சொல் உண்டாயிற்று. இந்த செய்தியை சொல்லி முன்னரையே முடிச்சிடுறேன். பாம்பன் சாமின்னு ஒரு சாமி இருந்தார், தெரியுங்களா? பாம்பன் சாமி கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், நீ என்ன சாமியா? உன்னை எல்லாம் சாமின்னு கும்பிடுறாங்களே, நீ என்ன சாமியா? அவர் சொன்னார், உனக்கு என்னடா வைத்தறிச்சல், என்ன விஷயம் நேராக கேளு. இல்லை நீ மனுஷன் தானே, உன்னை சாமின்னு சொல்கிறாங்களே, எப்படி ஏற்றுக்கிறதுன்னு. நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணேன்னார். என்ன 1லேருந்து 100 சொல்லுன்னார். என்னடா கிறுக்கனா இருக்கிறான், ஏதோ கேள்வி கேட்டால் என்னமோ சொல்கிறான்னு. 1 2 3 10 20 40 80 90 நிறுத்து. என்ன சொன்னேன்? 90. நான் 100 வரைக்கும் சொன்ன உடனே இப்போ 90ன்னு சொல்றியே. 90ங்கிற வார்த்தை 100ஆ? இல்லை, அங்கே ஏன் 100 வந்தது? அவன் சொன்னான் பாருங்க ஒரு பதில். ஏங்க 100 ஒரு 10 தான் குறையுது, 100க்கு கிட்டத்தட்ட வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 100 90ன்னா அதே மாதிரி தான்டா நாங்களும் கிட்டத்தட்ட சாமி, அதனால பாம்பன் சாமின்னு போடுறான். அதில் உனக்கு என்னடா நஷ்டம்? அதனால தான் துறவிகளை சுவாமிகள்னு சொல்ற பழக்கம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட நாங்களும் கடவுள் பட அப்படின்னு இதை புரிஞ்சுக்கணும். உடம்பு வணங்கி யார் தொண்டு செய்கிறார்களோ, வளைந்து நின்று யாரெல்லாம் இறைவனுக்கு பணிவிடை செய்கிறார்களோ
அவர்கள் சமயத்துக்கு தேவைப்படுகிறவர்கள். இப்போ ரெண்டுக்கும் முன்னுரை கொடுத்துட்டேன்னா இதில் எது நம்முடைய வளர்ச்சி